சரிங்க. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நீங்க ஊடகவியலாளரா பல தேர்தல்களை வந்து பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட வந்து 2 ஆப்ஷன் மட்டும் வச்சு கேட்குறேங்க. என்னுடைய கேள்வி, வர தேர்தலில் திமுக ஜெயிக்குமா இல்லை அதிமுக ஜெயிக்குமா? முழுக்க முழுக்க மக்களுக்கு காசு வாங்கிட்டு பின்னாடி போய் இதே வேவாவேலே எடுத்துக்கணும் கூப்பிட்டுட்டாரு. வண்டியில் வரப்போ அத்தனை பேரும் கேட்டு வந்த கேள்வி பல கேள்விகள் இருக்கு, வெளியில் சொல்ல முடியாது. பணமும் கூட்டமும் மட்டும் வெற்றி தோல்வி நிர்ணயிக்காதுன்னு போன கேள்வியில் தான் பேசிட்டு இருந்தோம். புரியுது உங்களுக்கு? முக்கியமான கருணாநிதி தெலுங்கர் என தெரிந்தவுடன் பயணித்த நெடுஞ்செழியன் போன்ற தலைவர்கள் எதில் அரசியல் செய்தும் ஏன் கடும் எதிரியான காங்கிரஸ் தலைவர்கள் கூட கருணாநிதி தெலுங்கர் தமிழனாக அடையாளம் காட்டுகிறார் என்று வெளிப்படுத்தப்படாத காரணம் என்ன? தெலுங்கர் என்ன அறியப்பட்ட வைகோ தன்னை கொலை குற்றம் சாட்டிய போது கூட கருணாநிதி சாதியை சொல்லி இழிவாக பேசினார். ஆனால் கருணாநிதி தெலுங்கர் என இதுவரை சொல்லவில்லை. இதுபோல் விஜயகாந்தும் சொன்னதில்லை. இதன் மர்மம் என்ன? விளக்குங்கள். தமிழ் தேசியம் பேசிட்டு சில பேர் வந்துடும், விட்டு கொடுத்துறாதீங்க. அதிமுக திமுக நம்ம 2 பேரும் திராவிட கட்சி, நமக்குள்ள சண்டை இருந்துக்கலாம், ஆனால் ஒன்றா தமிழ் தேசியன்னு மட்டும் ஒன்று விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு சீமானை பார்த்து நீ கத்து இருக்குது இல்லை, அதுதான் நமக்கு விழிப்படைப்பு. தமிழ் இந்த பேரில் தமிழுக்கு தான் முத்தமிழுக்கு தான் எல்லாம் தனக்கே அந்த பட்டங்களை கொடுக்க வச்சு இதெல்லாம் எங்கே அம்மலப்பட்டோம், நம்ம எங்கன்னா வீழ்ச்சி பார்த்துக்கிட்டோமா? 2009 மே 18 அந்த இனப்படுகொலை வீழ்ந்து மொத்தமாக ஒரு விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்ட பிறகுதான் யார் இந்த கருணாநிதினு விசுவரமாக நம்ம இவ்வளவும் சேர்ந்து கருணாநிதியை நமக்கு ஒரு துரோகியாக அம்பலப்படுத்து. அப்போதானே நம்ம முழிச்சோம். பல தத்துவ அறிஞர்கள் இருந்தும் தமிழ் தேசியத்துக்கான சிந்தனை குழாம் ஒன்று இல்லாமல் இருப்பது பின்னடைவு என்று நான் கருதுகிறேன். வெற்றி கருத்துக்களை வைத்து ஊழையிடும் திராவிடர்களே பல தத்துவ தளத்தில் இருப்பது போல் பாசாங்கு செய்கிறார்கள். இதை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று உங்களின் பார்வையை வழங்குங்கள். ஆனால் புறக்கணிக்கப்பட்டிருக்குது, புதைக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி இதை முடிக்கிறேன். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஒரு பண்பாட்டின் பயணம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறார். அந்த புத்தகத்தை தான் அது என்ன சொல்லுதுன்னா, தமிழர்கள் வந்து வந்தேரின் குடிகள் தான். சரி, பூர்வீகம் லெமுரியா கண்டம் குமரி கண்டம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கான தரவுகள் எல்லாம் ஆப்பிரிக்க அந்த இனத்தோன்றலேருந்து வருது அப்படின்றத கொண்டு வந்து நிறுவுறதா அவருடைய ஆய்வு. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கீகரிக்கிறார். அந்த நிகழ்ச்சியை பெரிய அளவில் கொண்டாடுறாங்க திராவிடர்கள். சு வெங்கடேசன் அவர்கள் எதுன அந்த வேள்பாரி அப்படிங்கிற நாவலை தழுவி தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் வேள்பாரி பற்றின ஒரு படம் எடுக்க போகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்மந்தப்பட்ட கேள்வின்றனால சொல்கிறேன். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று மொழியாளர். ஆனால் அவர் எடுத்து எழுதின அந்த நாவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காவல் கோட்டம், வேள்பாரி எல்லாமே வந்து பூம்புகார் திரும்ப சோழ மன்னனுடைய வரலாறு. ஏன் அது கொண்டாடலை? ஏன் அது திரைப்படமாக எடுக்கலை? ஏன்னா அது எடுத்தால் திராவிடம் வந்து பின்னுக்கு போயிடும், தமிழும் தமிழ் இனமும் முன்னுக்கு வந்துடும், காலம் எல்லாம் கைக்குடி வரும் தான் நமக்கு தோணுது. இப்படியான திரைப்படங்களை அதை வச்சு தான், அதுதான் சீமான் சொல்வார், எதை நீ ஆயுதமாக வச்சு என்னை வீழ்த்தினியோ அதையே வச்சு ஒன்று அடிக்கிறது. எந்த எந்த பார்ப்பனரை வச்சு எங்களை இன்ன வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உள்ளே புந்துறோம்னு அதே பார்ப்பன கடப்பாரையை ஓன் தலையிலே இறக்குறேன்னு சொன்னது அது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து போன நபர்கள் நாம் தமிழர் கட்சி மீதும் சீமானவர்கள் மீதும் மிகவும் காட்டமாக விமர்சிக்க காரணம் என்ன என்ற கொஞ்சம் தெளிவாக விளக்கம் தரவும். சரிங்க, இப்போ அடுத்த கேள்வி வந்து என்னுடைய கேள்வி. திமுக வந்து திரும்பவும் ஜெயிச்சிரும் போலையா? அந்த மாதிரி ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா அவங்க ஆதரவாளருக்கு வந்து நம்பிக்கை அளிக்கும் போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏவா வேலு பெரும் இளைஞர் கூட்டத்தை வந்து கூட்டிட்டாரு. 1.5 லட்சத்துக்கு மேல வந்து கூட்டம் மட்டும் இல்லாம அவங்க பவரை காட்டிட்டாங்க. அதே இடத்துல ராசா வரலாற்றுல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மறக்க முடியாத வரிகள், அண்ணா அவர்கள் சொன்னது, தம்பி வா தலைமை ஏற்க வா அப்படிங்கிற வரிகளை வந்து உதயநிதி ஸ்டாலினை மேற்கொண்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து தொடர் வெற்றி அவங்களுக்கு பெரியார் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு வேற சொன்னாங்க. ஆமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்க முடியலையா? அந்த மாதிரி விஷயங்கள் அதான் மறந்துட்டேன். அதாவது பணம் உங்ககிட்ட நல்லா வலுவா கூடி இருந்ததுன்னா 1.5 லட்சம் தான் வரும். இப்போ உங்ககிட்ட நாங்க காசை கொடுத்தோம்னதுக்கு நீங்க கூட்ட மாட்டீங்க கூட்டத்தை? யார் வேணா கூட்டலாம். ஒரு 10 கோடி செலவு பண்ணாக்கா கொண்டு வந்துடலாம் இல்லை உங்களுக்கு? பேண்ட் சட்டை இலவசம், புரியல? இளைஞர் அன்னைக்கு அந்த எல்லாருக்குமே டிஷர்ட்டு அந்த பேண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க உங்ககிட்ட. அது இல்லாமல் உங்களுக்கு கையில் போக வர எந்தெந்த இடத்துலேருந்து வரைய வாகனம் ஏற்பாடு ஓகே இவருது. போக வர அதுக்கான காசு வேறு தனியாக ஒரு குறிப்பிட்ட தொகை. அது இல்லாமல் அந்த பையில் வந்து சிலதெல்லாம் இருந்தது, உருப்படிகள், திராவிட உருப்படிகள்னு வச்சுருங்க, வீரன்லாம் கூட இருந்ததா சொல்ல வராங்க. புரியுதுல்ல உங்களுக்கு? புரியுதுயா. அப்புறம் இவ்வளவும் கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு வரல, உங்களுக்கு என்ன உற்சாகமானமும் இருந்திருக்கு. அப்போ புரியுதுல்ல, என்ன கசக்கும் உங்களுக்கு? ஒத்த காசு செலவு பண்ணாமல் உங்களுக்கு ஒரு கூட்டம் அந்த மாதிரி கூறிச்சுன்னா நாளைக்கே திராவிடத்தை யாரும் அசைச்சிக்க முடியாதுன்னு கொடி கட்டிக்கலாம். நீங்கள் ஒரு டூர் மாதிரி நடந்திருக்கு சொல்லி ஒரு இன்ப சுற்றுலா வாங்க கூட்டு போயிட்டு கூட்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியுதுல? உங்களுக்கு புரியுது.
இப்போ சமீபத்தில் உளுந்தூர்பேட்டையில் சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சுமை நல மீட்பு தேவேந்திர மக்கள் பட்டியல் இதிலிருந்து வெளியேற்றதுக்கான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. போயிருந்தேன், நானும் போயிருந்தேன். பார்க்குறப்ப கண்ணு கட்டின வரைக்கும் கூட்டம். பிற்படுத்தப்பட்ட சமூகம், எல்லா சமூகமும் சேர்ந்து இந்த ஹரிஜன் மக்கள்னு திராவிடம் சொல்லுதில்ல, ஆதி திராவிடம்னு சொல்லுதில்ல, அந்த திராவிடம், அந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட நிலத்தை எடுக்கணும்னு எல்லா சமூகமும் ஒன்றா வந்து நிற்குது. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயாவது? காசு கொடுக்கல, தானாக வந்து சேர்ந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு திராவிடத்துக்கு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை அப்படின்றது தான். ஏன்னா நீங்கள் காசு கொடு, செல்வாக்கை காட்டணும். ஏவாவேலுக்கு இப்போ நிறைய அரசியல் இருக்குது. இப்போ சரி, எப்பவுமே ஏவாவேல் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி தான் அதிமுக ஆட்சியில் அங்கே போய் மாறினப்ப இப்படி பெரிய கெத்து காட்டினார். அப்புறம் கருணாநிதியை வந்து கூட்டு இதே போல பெரிய கெத்து காட்டினார். அவர் ஜெயிச்சாரு, திமுக தோற்று போச்சு. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கதை இருக்குது. உங்களுக்கு பாக்கியராஜ் கட்சியில் போய் சேர்ந்தாரு. இந்த மாதிரி கெத்து நிறைய காட்டுவார். பணம் இருக்குது இல்லை அவருக்கு. இப்போ பாலம் ஒன்று கட்டினாங்க, சரி, பக்கத்தில் போட்டிருந்தாங்க. அந்த பாலம் எல்லாம் அப்படியே ஒரே மழையில மல்லாக்க கவுந்துருச்சு. ஐயா, அந்த பாலத்தில் அடித்த காசு தான் இந்த சிம்மாசனமா அப்படின்னு கமெண்ட் அடிச்சு கேட்டிருந்தாங்க. புரியுதுல உங்களுக்கு? அவர் கொடுத்த வெள்ளி சிம்மாசனம் திமுகவுக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து உட்கார்ந்து கால் மேல கால் தூக்கி போட்டார்ல, அந்த பாலம் அந்த பக்கம் சரிஞ்சு போச்சு. ஒரு ராஜா தன்னோட சிம்மாசனத்தை வந்து முளைச்சிருச்சா அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. பணம் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? அதனால இதெல்லாம் வந்து வெற்றி தொழில். ஒரே ஒரு விஷயம், கோயங்கா மிகப்பெரிய தொழிலதிபர், திண்டிவனத்தில் நினைக்கிறேன், விழுப்புரமோ திண்டிவனமோ, அப்போ அந்த தொகுதியில் போட்டியிடுறாரு. அவருக்கு எதிராக போட்டிடுறதுக்கு ஆளே இல்லைன்னு தான் திருக்குறளார் முனுசாமி நிறுத்துறாங்க. புரியுது இல்லை உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சியிலேருந்து நடக்குது. கோயங்காவை எதிர்க்க ஆளே இல்லை. ஹெலிகாப்டரில் வந்துட்டு துண்டு பிரசுரம் போடுறாங்க. இதெல்லாம் இந்திய வரலாற்றில் நடந்தே இருக்காது. கூட்டம் அங்கங்கே பிரம்மாண்டமான கூட்டம், மக்கள் திரள் சொல்லவே வேணாம். அதுக்கு எதிராக யாராவது ஜெயிக்க முடியும்னு நினைப்பீங்களா நீங்கள்? தேர்தல் முடிவு என்ன தெரியுமா? திருக்குறளார் முன்சாமி ஜெயிச்சாரு, தோற்றுட்டார். அதே போல் ராஜீவ்காந்தியினுடைய அண்ணன் சஞ்சய் காந்தி தேர்தலில் அதே போல தான் நடந்தது. அவருக்கு தேர்தலில் நிற்கும் போது தொகுதியில் அத்தனை அமைச்சர்களும் அங்கே போய் நிற்கிறாங்க ஆளுங்கட்சின்றதால. அவர் தான் நிழல் பிரதமர்னே சொல்லுவாங்க. அப்புறம் எல்லா மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரும் போயிட்டாங்க. ஒரு தெருவுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி பிடிச்சிட்டு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க. அவ்வளோ செல்வாக்காங்க. எதிர்த்து நின்று ஒரு வேட்பாளர் யாருன்னே தெரியாது, சின்ன மட்டும் ஒரு நிற்கிறாருன்னு தெரியுது. அவர் 2 வீலரில் தான், பைக்கில் போய் அங்கங்கே நின்று பேசிட்டு வர்றாரு. அதுவும் அந்த 6 தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு அவரால் முழுசும் போக முடியல. அவ்வளோதான் விஷயம். தேர்தல் முடிவு என்ன தெரியுமா உங்களுக்கு? கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான். அந்த நபர் தான் ஜெயிச்சார். யாருன்னே தெரியாத அந்த நபர் ஜெயிச்சார். சஞ்சய் காந்தி தோற்றுட்டார். அதனால் இந்த கூட்டத்தை காட்டி ஏவாவேலு நீங்கள் பெருமை பேசிக்கலாம். 26 தெரியுமா அப்படின்னா, சமீபத்தில் கேரளாவில் நடந்த தேர்தல் முடிவு கம்யூனிஸ்டுகளுக்கு எப்படி ஒரு வீழ்ச்சியாக அமைஞ்சிருக்குதோ அது உங்களுக்கு காட்டும் 26 அப்படின்னு தான் எனக்கு படுது. அந்த நிலைமை உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறீங்க. அதை வந்து மறைக்கிறதுக்காக, எல்லாரையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வந்து செல்வாக்கு இருக்குன்னு நிறைய க்ரௌடு காட்டுவாங்க. நானும் பார்க்குறேன். வருண், காலங்காலமாக உங்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்கு என்ன காஞ்ச தலை, என்ன கூலிக்கு வேலை செய்கிற அதே மக்கள் தான் வந்து கொடி பிடிச்சி நிற்கணுமா? ஏன் உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, உங்கள் சொந்த பந்தம் இவ்வளோ பேர் இருக்குது, ரோட்டில் கொண்டு வந்து ஒரு நாளைக்கு நிற்க வைங்களா கொடியோட? அந்த உழைக்கும் மக்களையே திரும்ப ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய, பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாம் அந்த என்ன காஞ்ச தலைன்னு சொல்லுவாங்க. கூலிக்கு வேலை போகிறதுக்கு பதிலாக இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு வர மாதிரி, ஒரு நாளைக்கு ஒன்று 500 ரூபாயம்மா நீங்கள் வந்துருங்க அப்படின்னு 500 ரூபா வைப்பாங்க. சரி, தேர்தல் வரைக்கும் நமக்கு வேலை கிடைக்குது. அப்படி வர கூட்டத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுட்டு எங்களுக்கு வந்துருச்சு மாசு, எங்களுக்கு வந்துருச்சு கூட்டம், எவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை செய்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு உண்டான செல்வாக்கு இருக்குல்ல, உங்களுடைய சொந்த பந்தம்லாம் இருக்குது. எப்பயாவது ரோட்டில் வந்து நின்று கொடி பிடிச்சி கோஷம் போட்டுருக்குதா? சொல்லுங்க, பார்த்துருக்கோமா? நல்லா சவுன்னு நல்லா குழுன்னு முகமாக நல்லா இருக்கிறது, நல்லா ஏசி குளிர்லேயே வாழ்ந்த உடம்பு, ஏதாவது ஒன்று ரோட்டில் கொடி பிடிச்சி நின்றுட்டு இருக்குதா உங்களுக்காக? அதே உழைக்கும் மக்கள் அவங்கள தான் கூட்டணும் திரும்ப வச்சுங்கிற, அதான் கட்சின்றார். காசு பண்ணுற வேலை அவ்வளவும். இது வந்து நிலைக்காது அப்படின்றதுக்கு தான் ஒரு முறையும் பதில் வாங்கிட்டு இருக்கிறீங்க. எந்த காலகட்டத்தில் திமுக வந்து விருப்பமாக ஜெயிச்சது கிடையவே கிடையாது. எதர்ச்சியாக வர வெற்றி. எம்ஜிஆர் தலையெடுத்த பிற்பாடு, அவர் மறைஞ்ச பிறகு ஜானகினி ஜெயனின் பிரிஞ்ச பிறகு ஒரு முறை வந்தீங்க. 91 96 அதோட வச்சு நின்று அடித்து, அதோட கடந்த 91 96 ஜெயலலிதா பண்ண அட்ராசிட்டி நிறைய இருந்துச்சு, ஊழல் நிறைய. அதனால் திரும்ப நீங்கள் 96 வந்து 2001 வந்தீங்க. அதுக்கு பிறகு திரும்பவும் போயிட்டீங்க. திரும்ப ஒரு முறை கருணாநிதி அவர்களை கைது பண்ணதுனால அந்த ஒரு அனுதாபம் திரும்ப வந்தீங்க. அது பிற்பாடு வந்துட்டு இனப்படுகொலைக்கு பிறகு 11 விழுந்தீங்க. 21 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் 10 வருஷம் கோப்பில் இருந்தீங்க. எம்ஜிஆர் காலத்தில் ஒரு 10, இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. அதிமுக கூட இப்படி இருந்தது இல்லை.
எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ என்னதான் கூட்டணி இல்லாமல் தனிச்சு மக்கள் மனமோந்து இவங்களை எந்த காலகட்டத்திலையும் உட்கார வச்சதே இல்லை. அதுதான் இப்போ நடக்க போகுது. இவங்களை எப்பவுமே மனசார வந்து இந்த கட்சி வரட்டும் அப்படின்னு ஒரு காலமும் உட்கார வச்சதே கிடையாது. இது எப்படி ஆள தகுது? விபத்தால் வந்து உட்காந்துரும் ஒரு முறையும். இப்போ இந்த தேர்தலில் வந்து அதிமுகவிலே 2-3 பிளவு, அவங்களுக்குள்ள நிறைய கோஷ்டி சண்டை. இந்த நேரத்தில் வந்து அன்னை எப்போ சாவான் தென்னை எப்போ காலியாகனு இப்போ உட்காந்தது தான் திமுக. எப்படி வந்துச்சு உங்களுக்கு? பாஜக மேல இருக்க அந்த வெறுப்பும் எல்லாமே சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ப்ளே பண்ணி நீட்டெல்லாம் சொல்லி அப்புறம் பாஜக உள்ளே பூந்துருன்னு சொல்லிட்டு நீங்கள் பாஜகக்குள்ளே உள்ளே பூந்துக்கிட்டீங்க. அவங்க தான் உண்மையிலே வருத்தப்படணும். இப்போ இதை சொல்லி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டீங்க. இப்போ 26 சட்டமன்ற தேர்தலில் என்ன சொல்ல போகிறீங்கன்ற கேள்வி இருக்குது. கூட்டமும் காசும் வந்துட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கணும். நிரந்தரமாக திமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கணும். நல்ல வாய்ப்பு வந்து ஜெயலலிதா வந்து இருந்தாங்கன்னா நிரந்தர கடைசி வரைக்கும் அந்த கூட்டம் தான் நாட்டை ஆண்டிருக்கணும். கூட்டமும் பணமும் மட்டும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அப்படி பார்த்தா சோனியா காந்தி அவங்கக்கிட்ட இல்லாத பணமா? ஏன் அவங்க வந்து இத்தனை வருஷமாக விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க? புரியுதில்ல? அதனால் இந்த கூட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி வந்து கவலைப்பட்டுறாதீங்க, வருத்தப்படாதீங்க. நல்லதே நடக்க 26ல் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். சரிங்க. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் ஊடகவியலாளராக பல தேர்தல்களை வந்து பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட வந்து 2 ஆப்ஷன் மட்டும் வச்சு கேட்குறேங்க. இது என்னுடைய கேள்வி. வர தேர்தலில் திமுக ஜெயிக்குமா இல்லை அதிமுக ஜெயிக்குமா? 2 விஷயத்தில் சொல்லணும். அவசரப்பட்டு உடனே பட்டுன்னு இப்படிலாம் சொல்ல பழக்கம் இல்லை. ஏன்னா கடந்த முறை வந்து 21 பார்த்தீங்கன்னா நான் புதிய தலைமுறையில் கட்டுரை எழுதிட்டு இருக்கேன். திமுக தான் வரும்னு எழுதுறேன். நான் தமிழ் தேசியத்துக்குள்ளே இருக்கிறேன். தமிழ் தேசிய ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ திமுக தான் வரும். எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ செல்வாக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, எந்த தொகுதியை இழப்பாங்க, கூட்டி கழிச்சு பார்த்து திமுக தான் வரும்னு எழுதின கட்டுரைகள் இன்ன வரைக்கும் இருக்குது. புரியுதில்ல? நான் அதை வச்சு சொல்கிறேன். இப்போ இல்லை, ஜனவரிக்கு பிறகு இந்த கூட்டணியெல்லாம் ஓரளவுக்கு முடிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது ஒன்று நிர்ணயிக்கணும். தவிர திமுக மேலே மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி வந்து இருக்கிறது மறுக்கவே முடியாது. இருக்கு முழுக்க மக்களுக்கு காசு வாங்கிட்டு பின்னாடி போய் இதே வேலையே எடுத்துக்கணும் கூப்பிட்டுட்டாரு. வண்டியில் வரப்போ அத்தனை பேரும் கேட்டு வந்த பல கேள்விகள் இருக்கும், வெளியில் சொல்ல முடியாது. இவனுக்கு எப்படி இந்த பணம் மட்டும் இவங்க மட்டும் கூறியது சொந்த கட்சிக்காரனே கேட்டுக்கிட்டு வரான். இவன் காலங்காலமாக உட்காந்துட்டு இருப்பார், 40 வருஷமாக உட்காந்துருப்பார், மாவட்ட செயலாளராக மந்திரியா. மற்றவங்களாம் வந்ததே கிடையாது, எந்த சாதிக்குமே அங்கே இல்லை. வேலு அந்த அவருடைய சமூகன்றது குறைச்சலாக தான் இருக்குது. அவர் வந்து மெஜாரிட்டி சமூகம்னு சொல்லக்கூடிய அங்கே வன்னியர் சமூகத்தையும் பறைய சமூகத்தையும் கீழே கை கட்டி நிற்கணும். இது தேவையா அந்த அரசியல்? கேட்குறவங்களாம் இருக்கிறானே. புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கணும். பெரிய அதிருப்தி வந்து இது உங்ககிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய அதிருப்தி இருக்குது திமுக மேலே. இது ஒரு பக்கம். கூட்டணி வந்து யாரோட சேரும்போது அதை வச்சு ஒரு கணிப்பு வச்சிடலாம். நிரந்தரமாக ஒரு புள்ளி தெரிஞ்சிருச்சு. தோல்விக்கான வாய்ப்பு காரணங்கள் நிறைய அடுக்கி வச்சிருக்கு திமுக. அதில் மாற்று கருத்தில் கூடுதலாக இந்த கூட்டணி பலம் சேருவது குறைவது இதை ஒட்டி இருக்குது. திமுக கூட இந்த முறை எவன் கூட்டணி சேர்ந்தாலும் சரி நடுத்தரு தான். அது மட்டும் நல்ல அந்த கட்சியும் சேர்ந்து அழியும். அதுவே நடுத்தரு தான். இப்போ கூட்டணி சேர்றவன் கதையை நான் சொல்ல வரேன். புரியுதில்ல உங்களுக்கு? சரி, நான் திருப்பியும் கேட்குறேன், திரும்பவும் திமுக ஜெயிக்குமா? உதயநிதி ஸ்டாலினை நம்ம சிஎம்மா பார்க்க போறோமா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு 26ல் அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அப்படிலாம் கனவு காணாதீங்க. மக்களுடைய அதிருப்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பணமும் கூட்டமும் மட்டும் வெற்றி தோல்வி நிர்ணயிக்காதுன்னு போன கேள்வியில் தான் பேசிகிட்டு இருந்தோம். புரியுது உங்களுக்கு? இது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்களுக்கு பெரும் ஒரு அதிருப்தி இருக்குது. நீ சும்மா அந்த 1000 ரூபா கொடுத்துட்டேன், பஸ்ஸு விட்டுட்டேன்றதை மட்டுமே சொல்லிக்கிட்டு என்னுடைய 16 கோடி பாலத்தை காணோம், என்னுடைய கட்டடங்கள் பல கட்டடத்தை காணோம், கட்டணம் உடையிறது நிறைய கட்டடங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனை ஸ்கீம் வந்துருக்குது. இப்போ எனக்கு வந்த பணத்தை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்த பணத்தை வந்துட்டு 7831 கோடி திருப்பி அனுப்புனதுக்கான வழியை நீ இன்ன வரைக்கும் சொல்லலை. அப்போ உனக்கு எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இருக்கும் அந்த மக்கள் மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சும்மா தூக்கி தூரம் போட்டு நீ இதை பற்றி பேசாத போயிட்டே இருன்னு சொல்லிட்டு எவ்வளோ இதெல்லாம் தெரியல மக்களுக்கு. எப்படி வந்துடுவாங்க வரும்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போ தோணுது, நான் இதை ஒரு மையப்புள்ளியை வச்சு நான் சொல்கிறேன். கூட்டணி இன்னும் இதை வந்து தெளிவாக்கிடும். பார்க்கலாம் அது என்னன்னு சொல்கிறது. சரியா? அடுத்தது தென்காசியிலேருந்து ஹரிச்சந்திரன் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஐயா, தமிழ் தேசியத்தில் இதுவரை எழுதப்படாத கேள்வி. அண்ணாதுரை முக்கியமான கருணாநிதி தெலுங்கர் என தெரிந்துவுடன் பயணித்த நெடுஞ்செழியன் போன்ற தலைவர்கள் எதில் அரசியல் செய்தும் ஏன் கடும் எதிரியான காங்கிரஸ் தலைவர்கள் கூட கருணாநிதி தெலுங்கர் தமிழனாக அடையாளம் காட்டுகிறார் என்று வெளிப்படுத்தப்படாத காரணம் என்ன? தெலுங்கர் என்ன அறியப்பட்ட வைகோ தன்னை கொலை குற்றம் சாட்டிய போது கூட கருணாநிதி சாதியை சொல்லி இழிவாக பேசினார். ஆனால் கருணாநிதி தெலுங்கர் என இதுவரை சொல்லவில்லை.
இதுபோல் விஜயகாந்தும் சொன்னதில்லை. இதன் மர்மம் என்ன? விளக்குங்கள். யார் கேள்வி கேட்டு இவர் வந்து ஹரிச்சந்திரன், தென்காசியில இருந்து ஹரிச்சந்திரன் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார். உண்மையிலே என்னன்னா அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு யுக்தி. நம்ம ஏமாந்த இடம் எங்கன்னா அந்த இடம் தான். என்னன்னா அவர்கள் தமிழுக்காக பாடுபட்டவர்களாக தங்களை காட்டிக்கிறாங்க. தமிழ் இனத்துக்காக பாடுபட்டவர்களாக. வைகோவுடைய பழைய பேச்சு, பழைய வீச்சு எல்லாம் எடுத்துப்பாரு. உருட்டு கிருட்டு எல்லாம் தமிழ்னு தெரிக்க விட்டு இருந்திருப்பாரு. ஈழத்தில் போய் நிற்கிறதுன்னா, இங்கே வந்து நிற்கிறதுன்னா, பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுவதுன்னா, நான் தான் எல்லாமும் சொல்கிறதுன்னான்றப்ப நம்ம நம்பி சரி அப்படிலாம் பார்க்கக்கூடாது. தெலுங்குலாம் பார்க்கக்கூடாது. அதே தெலுங்கு மொழியில் தியாகம் பண்ண பல பேரும் இருக்கிறாங்க தமிழ் தேசியத்தில். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இவர்கள் அதிகார மையத்தில் உட்காந்துக்கிட்ட அந்த மக்களினுடைய பேரில் ஒட்டுமொத்தமாக சுரண்ட கோஷ்டியாக மாறும்போது தான் இந்த கேள்வி வருது. அப்போ வைகோ வந்து எவ்வளோ நம்பியிருந்தோம் நம்ம. கடைசியாக எங்கே வந்து நின்னார்? நீ வந்துட்டு தண்ணியில் இறங்கி சாம்பலை கரைக்கணும்னு சொல்லிவிட்டு அப்பவும் சபதம் எடுக்கிற, ஈழத்தை நாங்கள் கட்டமைக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக காங்கிரஸ் கூட கை கோத்து நிற்கிறேன்னா என்ன பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? அந்த காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு என்ன இப்போ துணை நின்று திமுக மடியிலே திரும்ப வந்து நின்றுட்டு வைகோன்றது வெக்கமாக இல்லை. அப்போ தான் நமக்கு தெரியுது, ஆஹா இவன் இவ்வளோ நாளாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக தாங்கள் எல்லாம் ஒன்றா கூடிக்கிறாங்க. நம்ம தாண்டா அப்படி அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறோம். இடம் வருதா இல்லையா? யோசிக்கிறோமா இல்லையா? என்ன இருந்தாலும் நம்மளால் விழுந்தக்கூடாதுன்னு போய் தாங்கி பிடிக்கிறதில்ல. தமிழ் தேசியன்னு பேசிக்கிட்டு சில பேர் வந்துடும், விட்டு கொடுத்துடாதீங்க. அதிமுக திமுக நம்ம 2 பேரும் திராவிட கட்சி, நமக்குள்ளே சண்டை இருந்துக்கலாம், ஆனால் ஒன்றா தமிழ் தேசியன்னு மட்டும் ஒன்று விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு சீமானை பார்த்து நீ கற்று இருக்குதில்ல. அதுதான் நமக்கு விழிப்படை. காலம் வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். புரியுதில்ல? அநீதிகளை, சக்ககளை, வேண்டாததை காலம் வந்து வெளியில் துப்புன்னு சொல்லுவாங்களே, அது அன்றைக்கி வைகோ வாயை துப்ப வச்சிச்சு. அப்போ தான் இவர்களை எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சது. என்னடா நம்ம கூட இருந்துக்கிட்டு அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு தமிழ் சமூகம், என் இனம் என் மக்கள்னு சொல்லிக்கிட்டு தமிழ் தேசியம் பேசிட்டு கொஞ்சம் பேர் வந்துடுவான் வெளியில் விட்டுறாதீங்கன்னாக்கா எங்கே வந்து நிற்கிறான் பாரு இந்த ஆள் அப்படின்னு நமக்கு தோணுதா இல்லையா? இதே தான் இன்னைக்கு கருணாநிதி இந்திய எதிர்ப்பு இந்த போராட்டம், அதை ஒத்து மொழி இந்த பற்றியெல்லாம் இந்த கூட்டம் தான் பேசியது. அப்போ நாவலர் நெடுஞ்செழியனும் பேராசிரியர் அன்பழகனும் கருணாநிதியை வந்து தெலுங்குன்னு பார்க்கல, தமிழுக்காக நம்ம கூட களத்தில் நிற்கிறாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த அதிகாரத்தை பிடிச்சிட்ட பிற்பாடு அந்த வார்த்தை அப்படியே ஒரு தேன் தடவன் மாதிரியே வச்சுக்கிட்டு தமிழ் என்ற பேரில் தமிழுக்கு தான் இது முத்தமிழுக்கு தான் எல்லாம் தனக்கே அந்த பட்டங்களை கொடுக்க வச்சு இதெல்லாம் எங்கே அம்மலப்பட்டோம்? நம்ம எங்கன்னா வீழ்ச்சி பார்த்துக்கிட்டோமா? 2009 மே 18 அந்த இனப்படுகொலை வீழ்ந்து மொத்தமாக ஒரு விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்ட பிறகுதான் யார் இந்த கருணாநிதினு விசுவருவமாக நம்ம தூக்கி நிறுத்தி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எப்படிலாம் நம்ம கூட பேசினார், எப்படிலாம் நம்ம கூட சேர்ந்து நாடகம் ஆடினார், எப்படிலாம் போராடுறதான் நடிப்பார், எப்படியெல்லாம் கடிதம் எழுதுவதா சொன்னாங்க. முத்துக்குமார் எவ்வளோ விஷயத்த தீக்குளிச்ச முத்துக்குமார் எவ்வளோ விஷயத்தை அம்பலப்படுத்தினா, இவ்வளவும் சேர்ந்து கருணாநிதியை நமக்கு துரோகியாக அம்பலப்படுத்து. அப்போ தானே நம்ம முழித்தோம். விலை கொடுத்து விற்பனை தான் நம்ம முழித்தோம். வெளிப்படை காலம் சக்கையை வெளியில் துப்புது. புரியுதில்ல? அந்த இடம் வந்து நின்றுடுச்சா? காலம் எப்பொழுதும் சக்கையை நிராகரிச்சுக்கிட்டே இருக்கும், வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த இடத்த கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. நம்ம இன்னைக்கு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம், அதை பற்றி பேசுகிறோம். இல்லைன்னா அதுதான் பேச மாட்டோம். சரியான கேள்வி. அன்னைக்கு ஏன் நடக்கலைன்னா அன்றைக்கி நம்ம நம்பிட்டு ஒன்றாக இருந்தோம், நம்ம கூட நின்று போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால எல்லாமே அந்த தலைமை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி இருந்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆட்கள். இன்னைக்கு எனக்கு வேணும்னு கேட்கும்போது அவங்களுக்கு எரியுது. தமிழ் தேசியன்னு பேசிட்டு வரோம், என்னானாலும் விட்டுறாதீங்க அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே வந்து நிற்கிற இடத்துக்கு வந்து புலம்புறாங்கன்னா காரணம் தமிழ் தேசியம் எழுந்து கொண்டு இருக்கிறது. அன்றைக்கி ஏமாந்துட்டோம். இனி வரும் தலைமுறைகள் இதை நீங்கள் ஏமாத்திடாதீங்கப்பா, இதை மனசில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் தேடி பாருங்கள். அவன் எல்லாமும் சொல்லுவான், எல்லா வேஷமும் போடுவான், நம்பிடாதீங்க அப்படின்னு தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லலாம். சரிங்க. அடுத்து கணேஷ்குமார் தேனியிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. வணக்கம் ஐயா. பல தத்துவ அறிஞர்கள் இருந்தும் தமிழ் தேசியத்துக்கான சிந்தனை குழாம் ஒன்று இல்லாமல் இருப்பது பின்னடைவு என்று நான் கருதுகிறேன். வெற்றி கருத்துக்களை வைத்து ஊழையிடும் திராவிடர்களே பல தத்துவ தளத்தில் இருப்பது போல் பாசாங்கு செய்கிறார்கள். இதை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று உங்களின் பார்வையை வழங்குங்கள். போன கேள்விக்கு ஒற்ற கேள்வியா இது வந்து எனக்கு அடிக்கடி வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. மிக பெரும் எங்கே இது வந்து நம்ம இழந்தோம் அப்படின்னு பார்த்தா இழக்கலை, புதைக்கப்பட்டிருக்கிறோம், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தையை கவனிங்க. இந்த கட்டமைப்பு நம்மகிட்டே இருக்குது, 100 மடங்கு இருக்குது அறிவு தளம்ன்றது. ஆனால் புறக்கணிக்கப்பட்டிருக்குது, புதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி இதை முடிக்கிறேன். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஒரு பண்பாட்டின் பயணம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறாரு. அதை வாங்கி நம்ம படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த புத்தகத்தை தான் அது என்ன சொல்லுதுன்னா, தமிழர்கள் வந்து வந்தேரின் குடிகள் தான். சரி, பூர்வீகம் லெமுரியா கண்டம், குமரி கண்டம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கான தரவுகள் எல்லாம் ஆப்பிரிக்க அந்த இனத்தோன்றலேருந்து வருது அப்படின்றத கொண்டு வந்து நிறுவுறதா அவருடைய ஆய்வு புத்தகம்.
இதை தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கீகரிக்கிறார். அந்த நிகழ்ச்சியை பெரிய அளவில் கொண்டாடுறாங்க திராவிடர்கள். தமிழன் வந்தேறி தான் அப்படின்னு சொல்கிறப்ப திராவிடத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது இல்லை? புரியுதில்லை உங்களுக்கு? புரியுது. இந்த புத்தகத்தை பிரதமரை மோடி அவர்களை சந்திக்கும் போது கொடுக்கிறார்கள். ஓகே, கொடுத்துட்டேன், சரிதானே? அந்த ஆய்வு வந்து உலக தரத்தில் இருக்கக்கூடிய ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா? அது எப்படி இதுதான் அப்படின்னு நீங்களா முடிவெடுத்து ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமருக்கு அந்த புத்தகத்தை கொடுக்க முடியும்? அப்படியே இங்கே வாங்க, மாசோ விக்டர் இந்த இருக்கிற புத்தகத்தெல்லாம் பாருங்கள். அதற்கு விளக்கம் அளிக்குமாக அந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் எழுதினது ஒரு முழுக்க ஒரு ஏமாற்று வேலை, மோசடி அப்படின்னு எழுதின ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து எழுதி வெளியிடுறார். அந்த புத்தகத்தை எடுத்து நீ ஒரு விவாதம், தமிழ்நாடு அரசு தானே, நீ தமிழ் சமூகத்தில் 2 அறிஞர்கள் 2 புத்தகத்தை வச்சுருக்காங்க, இதை பற்றி சரி தவறுன்னு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு விவாதத்தை நடத்தணும் இல்லை? ஏன் நீ இதை புறக்கணிக்கிற? மாசோ விக்டர் எழுதின புத்தகத்தை. அதற்கு முன்பாகவே எண்ணியலிருந்து ஏரணத்தில் இருந்துட்டு வள்ளுவத்தினுடைய வீழ்ச்சியிலேருந்து ஏகப்பட்ட ஆய்வுகளை வந்து அறிஞர் குணா கொண்டு வந்து வச்சிருக்கிறார். சரி. அதில் முழுக்க இந்த தமிழ் தோன்றல்கள் பற்றி அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. அதை ஏன் நீ எடுத்து இது வரைக்கும் பேசல? ஏன் மொத்தமாக அப்படியே புதைச்சிட்டிங்க? அதை அறிஞர் குணாவுடைய ஆய்வுகளை புதைச்சிட்டு அது மேலே உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஐயா. அது ஏன் விவாதமாக்கப்படலை? ஏன் பேசுபொருளாக்கலை? அப்படி கேள்வி. இப்போ இன்னொரு புத்தகமும் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுக்கு எதிராக அவருடைய ஆய்வு கட்டுரைக்கு மட்டுமே பதில் சொல்லும் விதமாக தேனியிலிருந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வறிஞர், அவர் சித்திரையா தையான ஒரு புத்தகத்தை பற்றி ஆய்வு பண்ணி வெளியிட்டவர் ஏற்கனவே திருநாவுக்கரசு. திரும்பவும் இப்போ ஒரு புத்தகத்தை வந்து எழுதி இவருக்காக பாலகிருஷ்ணா. இப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, இருக்கிறார்கள் குமரி கண்டத்திலிருந்து தான் தமிழ் சமூகம் உலகம் முழுக்க பரவனதுக்குன்னு மொழியியல் அடிப்படையில் ஆய்வு செய்த புத்தகங்கள் தான் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு தகவல் கொடுக்குறார்கள். ஒரு மொழியிலிருந்து ஒரு மொழி வேர் சொல் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். அதை ஒட்டி உலக மொழிகளுக்கெல்லாம் வேர் சொல்லாக தமிழ் இருக்குது. பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இந்த ஒன்லி இந்த கல்வெட்டு, இந்த வரலாற்று இது மட்டும் தொல்லியல் மட்டுமே வச்சுட்டு போயிடாதீங்க. மொழி என்ற அடிப்படையிலையும் இன்னும் மற்ற விஷயங்களையும் தரவுகளையும் எடுத்துக்கணும். நீங்கள் அப்புறம் காலங்காலமாக கடத்தப்பட்டுட்டு வந்துட்ட நாட்டுப்புற கதைகள் இருக்குதுல்ல, அதுவும் எடுத்துக்கணும், பலதையும் எடுத்துக்கணும்ன்றாங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்துதான் ஒரு ஆய்வுன்றது இருக்கும் சொல்லி சொல்றாரு இவரு. இதை நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா இப்போ எதுக்குன்னா தமிழ் சமூகத்தில் இந்த கட்டமைப்பு இருக்குது. இது ஏற்கனவே நாம் தமிழர் இதில் கட்டமைச்சுக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு காலத்தில் விட்டுடக்கூடாது, இதை கட்டமைச்சிட்டு வராங்க. இப்போ இந்த திராவிடம் இது வரைக்கும் செய்யலை. கண் எதிர்க்க இப்போ 2 உதாரணம் சொல்லிட்டேன். நீ ஒரு புத்தகம் வந்துச்சு, எப்படி இதுதான் முடிவு பண்ணிட்டு அதையே நீ எடுத்தும்போது பிரதமர்கிட்ட கொடுக்குற, பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீ கொடுத்துட்டு இருக்கிற. அப்போ மாசோ விக்டர் ஐயா புத்தகத்தையும் கொடுக்கணுமா இல்லையா? ஏன்னா நீ இந்த மண்ணின் மகனாக, இந்த மண்ணுக்கு சொந்தமானவனாக நீங்கள் இல்லை. புரியுதுல்ல? அதனால தான் அந்த கோளாறு அங்கே தான் இருக்குது. இதை கொடுத்தா நம்ம பின்னுக்கு போயிடுவோம், இதை கொடுத்தாக்கா தமிழை முன்னுக்கு வந்துடுவோம். புரியுதில்ல உங்களுக்கு? புரியுது. மோடிக்கிட்ட இதை கொடுத்தோம்னாக்கா தமிழை முன்னுக்கு வந்துடும், இதை கொடுத்தோம்னா நாம முன்னுக்கு போயிடுவோம். திராவிடம் மோடிக்கிட்ட அணுக்கமாக இருக்கும். புரியுதில்ல? புரியுது. அப்போ இந்த மாதிரியான 420 வேலைகளை தான் திராவிடம் இங்கே இந்த மண்ணில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே செய்துக்கிட்டே இருக்குது. இது வருங்காலத்தில் புரிஞ்சுக்கணும். இந்த தலைமுறைகள் பேசுகிறதெல்லாம் இப்போ இளைய தலைமுறை இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க, தேடுங்க, எடுத்துங்க, படிங்க, விவாதிங்க. ஏன் இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து கண்டுக்காமல் விடப்பட்டது? அறிஞர் குணாவுடைய புத்தகங்கள் ஏன் கண்டுக்காமல் விடப்பட்டது? மாசோ விக்டர் எவ்வளவு புத்தகங்களை எழுதியிருக்கிறார், ஏன் கண்டுக்காமல் விட்டது? ஐயா மணியரசன் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, இது ஏன் பெரிய அளவில் கொண்டாடாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடுங்க. இளைய தலைமுறை படிக்க தொடங்கிட்டீங்க, இதெல்லாம் பாருங்கள். அப்போ அந்த அறிவு சமூகம் ஏன் கண்டுக்காமல் இருக்கப்படுதுன்ற கேள்விக்கான பதில் நமக்கே புரிஞ்சிடும். நம்ம அந்த இடத்த நோக்கி நகர்ந்துருவோம், நாம் அதை கட்டமைப்போம். ஓகே, இதோட துணை கேள்வியா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதின அந்த வேள்பாரி அப்படிங்கிற நாவலை தழுவி தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் வேள்பாரி பற்றின ஒரு படம் எடுக்க போகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்மந்தப்பட்ட கேள்வின்றனால சொல்கிறேன். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று மொழியாளர். ஆனால் அவர் எடுத்து எழுதின அந்த நாவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காவல் கோட்டம், வேள்பாரி எல்லாமே வந்து புனைவு. ஆனால் வரலாறு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, தவறான தகவல்கள் நிறையா இருக்குது. அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு பெட்டகம்னு நினச்சி எப்படி பொன்னியின் செல்வனை வந்து எல்லாருமே வரலாறு நம்பினாங்களோ அதே மாதிரி இதையும் வந்து நம்பி அதை ஒரு படமாக எடுக்கிறப்போ தமிழ் சமூகத்தில் நடக்காத ஒரு விஷயத்த ஒரு படத்தின் மூலமாக பதிவு செஞ்சு வருங்கால சந்ததியினர்கிட்ட வந்து செலுத்துறது ஒரு தவறான விஷயம் தானே. அதுதான் என்னன்னா, அதுதான் திராவிடம். அது பேர் திராவிடம். இப்போ அதை பின்னாடி இருந்து ஃபைனான்ஸ் பண்ண போகிறது, வெறுத்து பிரமாணப்படுத்த போகிறதெல்லாம் யார், எந்த கூட்டம்? திராவிடமும் ஆரியமும் சேர்ந்த கூட்டம் தான் அது பண்ணுது. புரியுதில்ல உங்களுக்கு? கட்டபொம்மன் அந்த வசனம் பேசினானா? இல்லை. அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர்கள் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஏதோ நாடு 6 நாடுன்னு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, முழுக்க கல்லர் சமூகம். கிட்டத்தட்ட 1700 இறுதி 800 தொடக்க பகுதியில் இந்த மாதிரி வரி வசூல் பண்ணுறதுக்காக பகுதியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது 2 மலைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மறித்து கொடூரமாக அடிக்கிறாங்க.
பிரிட்டிஷ். அவன் விழுந்து போகிறான். அப்போ பேசுகிற அந்த இந்த கேள்வி என்னென்னா, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும்போது கேள்வி என்னென்னா, இது ஏன் மண் மேலேருந்து வானம் பொழிஞ்சிக்கிட்டு இருக்கிற, இங்கே நாங்கள் உழைக்கிறோம், இங்கே விளைஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் சம்மந்தமே இல்லாமல் உனக்கு ஏன் நான் வரியை கொடுக்கணுன்றான். யதார்த்தமாக கேட்டு பதிவு பண்ணது இருக்குது புத்தகத்தில். அதை வந்து நீ கட்டபொம்மன் வசனத்துக்குள்ளே சொருகி அவர் அதை பேசினதான் நீங்கள் கதைகளை விட்டு அந்த படம் எடுக்க போய் இன்றைக்கி என்ன ஆச்சு, எல்லாம் வரலாறான்னு நினச்சிட்டு இருக்கிறான். கட்டபொம்மன் தான் அந்த வசனத்தை பேசினாரா அப்படின்னு வரலாறு பேசிட்டு இருக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய திருப்பி இது. இப்போ அப்படியே நீங்கள் வாங்க, சாண்டில்யன் நான் எழுதின ஒரு நாவல் படித்தது, கடல் புறான்னு சொல்லிட்டு ஒரு நாவல் நான் ரொம்ப விரும்பி படித்த ஒரு நாவல். எதுக்குன்னா புத்தக கண்காட்சியில் வந்துட்டு சீமான் அதை தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்கிறார். நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை வந்து நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் அந்த அளவுக்கு ஆர்வமாக இல்லை. சாண்டில்யன் நான் அவ்வளோவா இல்லை. அப்புறம் தான் எடுத்து நான் 3 புத்தகத்தை மட்டும் எடுத்து கையில் கொடுத்து, என்ன நீங்கள் சும்மா இப்போலாம் படிங்க, இதை நான் சிறைக்குள்ள தான் படித்தேன் தெரியுமா உங்களுக்கு, பெரிய உலக புகழ்பெற்ற திரைப்படம் பேல் ஆர்பர் அது இதுன்னு சொன்னாங்க, என்ன வார் இதை படிங்க நீங்கள் அப்படின்னாரு. நான் வச்சு அது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அப்படியே இருந்துச்சு. நேரமும் இல்லை எனக்கு, மற்ற புத்தகங்கள் தேடி இருக்கேன். ஒரு காய்ச்சல் வந்து வீட்டிலே படுத்துன்னுட்டேன். புரியுதில்லை உங்களுக்கு, சந்தர்ப்பம் ஏற்படுது. அப்போ தான் அதை படிக்கிறேன். படித்தா நான் முதல் ஒரு 70-67 பக்கம் மட்டும்தான் அந்த பாலூர்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய விசாகப்பட்டினம் பகுதி, கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல நிற்கிறேன் நான் ஒரு ஏகலைவனாக. அது பிற்பாடு ஒரு 100 பக்கத்துக்கு மேலே முழுக்க கடலில் இருந்து தான் 2வது அத்தியாயத்துலேருந்து கடலில் மிதக்க ஆரம்பித்து போயிட்டு இந்த பக்கம் கிழக்கு தீவுகள் வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, கடாரம் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அந்த பகுதி முழுக்க அங்கே தான் வந்துட்டு கடைசியாக வந்து பூம்புகார் திரும்புகிறேன். சோழ மன்னனுடைய வரலாறு அது. ஏன் அது கொண்டாடலை, ஏன் அது திரைப்படமாக எடுக்கலை? ஏன்னா அது எடுத்தால் திராவிடம் வந்து பின்னுக்கு போயிடும், தமிழும் தமிழ் இனமும் முன்னுக்கு வந்துடும். ஆரிய கூட்டமும் திராவிட கூட்டமும் ஏன் அதுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கல? புரியுதா உங்களுக்கு? அதை ஏன் படமாக எடுக்கணும்னு பிரம்மாண்டம் அதை எடுக்கணும். இது என்ன இருக்குது இழவு இதில்? புரியுதில்லை உங்களுக்கு? புனைவு நிறைய இருக்குது. உங்களுக்கு வருகத்தினுடைய புனைவு இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் பெருசு கொண்டுட்டு வரதுன்னு நிற்கிறீங்க. அது முழுக்க மிக பிரமாதமான ஒரு இதுவாக இருக்கும். அது ஏன் பின்னுக்கு வச்சுட்டீங்க? 3 புத்தகம் மொத்தமே நேரம் இருக்கப்ப நீங்கள் கூட வாசித்து பாருங்கள். சாண்டில்யன் எழுதுனா கடல் புறா. இப்போவும் எனக்கு எப்போயாவது நேரம் கிடச்சிது அப்படின்னா ஒரு பெரிய மனசுக்குள்ளே சந்தோஷம் வந்து எங்கேயோ ஒரு பெரிய இடத்த சுற்றுலா போகணுன்னு உங்களுக்கு என்ன தோணும் இல்லை, அந்த உணர்வை எனக்கு அந்த புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டா முடிஞ்சிடும். உட்கார்ந்த இடத்துல இருந்தே போயிட்டு. ஆமாம், என்ன நீங்கள் பெரிய சுற்றுலா, நீங்கள் எந்த சுற்றுலா பாது பணம் செலவு இல்லாமல் ஒரு ஒத்த ரூமுக்குள்ளே அடைஞ்சு அதுக்குள்ளே மூழ்கிட்டுனா போதும். என்ன மாதிரியான சண்டை யுத்தத்தில் கண் இதுக்கு அப்படின்னு நிறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த கடல் மேலே மிதந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க வருண், அது இல்லை நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். ஆக இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். நீங்கள் கேட்டதால சொல்ல வரேன். ஏன் அது கொண்டாடப்படுது என்னன்னா, அது திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் அணுக்கமாக மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த மண்ணின் வரலாறை பேசக்கூடிய அப்படியான நாவல்களும் இங்கே இருக்குது, அது கொண்டாடப்படலை. புகழ்பெற்ற நாவலாக இருந்தது தான் கடல் புறா. அது அந்த காலகட்டத்தில் வந்துட்டு தொடராக வந்துட்டு இருக்கும்போதெல்லாம் ரயில்வே நிலையத்தில் வந்து பல கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு வந்து ரயில்வே நிலையத்தில் கட்டி பிரிக்கும் போதே வந்து வாங்கி எடுத்து படிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்து அப்படி இருக்கும் அப்போல்லாம் அன்னைக்கு. இல்லையா, இப்போ இந்த வேல்பாரி படம் வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது தமிழ் மன மூவேந்தர்கள் பற்றி தப்பாக பேசுகிறப்ப தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் அதுக்கு எதிராக வந்து போராடணும் இல்லையா? ஏன்னா குரல் கொடுக்காமல் போயிட்டா அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, அது கண்டனம் தெரிவிக்கலாம் அவ்வளோதான். மற்றபடி அவங்க பணம் அவங்க ப்ரொடியூஸ் இது வந்து கற்பனைன்னு ஒரு டைட்டில் போட்டுவோம், இல்லை எதுவும் பண்ண முடியாதுங்கிறீங்க. எதுவும் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா பராசக்தின்னு ஒரு படம் வருது. அதை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இன்ஜினியரிங் சொல்கிற மாதிரி நம்மளோட மனசை வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராவிடம் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு நல்லது செஞ்சிருக்குன்ற மாதிரி மக்கள் மனசில் தூண்டி அதன் மூலியமா ஒரு ஓட்டு எல்லாரையுமே திமுக திருப்பி போட வச்சிடலாம். பராசக்தி அப்படிங்கிற படத்தை இப்போ தயாரிச்சிட்டு இருக்காங்க. பிப்ரவரி சூழ்நிலையில வெளியே போறதுன்னு சொல்றாங்க. அதில் நடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாற்றுமொழி பேசுறவங்க, எடுக்கிறவங்க மாற்றுமொழி பேசுறவங்க. அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட அந்த ப்ரொபகண்டா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு செல்லும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க ஒர்க் பண்ண வச்சிருவாங்க. ஏன்னா பின்னணியில் இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னாவே இது நமக்கு வேண்டப்பட்ட படம்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒர்க் பண்ண வச்சிருவாங்க. நம்ம ஆட்களே அங்க போய் எடுக்கிறதே அவங்க தான். அதான் நம்ம ஆட்களே விசில் அடிச்சுன்னு அங்க போயிட்டு நின்று கரகாட்டம்லாம் ஆடுவான், காவடி ஆட்டம் ஆடுவான், சிந்த ஆட்டம் நம்ம ஆட்களே. கஷ்டமா இருக்கேயா? ஆமா, சாபக்கேடு அது நமக்கு எதிராக தானே இதை கொண்டுட்டு வரான். என்னடா நமக்கு இதெல்லாம் தேவையா, வெக்கமா இல்லையான்னு நமக்கு ஒரு உணர்வு வரணும். இல்லை, அது கிடையாது. நம்ம கூட்டம் தான் வண்டியில் ஏற்றுட்டு போவான், தேட்டர்லாம் ஃப்ரீ டிக்கெட்டுவான். அது ஒரு பெரிய அப்படி உருவாக்குறதே திராவிடம் தான் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ அந்த டிவி வளர ஆரம்பிச்சதோ அதுலேருந்து அவங்க எடுக்கிற அந்த திரைப்படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த படம் அவங்களுக்கு வருதுனாவே கொஞ்சம் அந்த ஃப்ரீ டிக்கெட்லாம் கொடுத்து மாணவர்கள்லாம் கொண்டு போய் உள்ளே விட்டு எல்லாத்தையும் அது இதுன்னு வாங்கி கொடுத்து ஒரு கூத்து மம்மலாம் விட்டுனா அதை எடுத்து ப்ரொமோஷனாக போட்டு தேட்டரை வந்து அதகலை பட்டுச்சு அப்படின்னு காட்டி அது படத்தை விற்றுரும். அவன் காசு வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். அவன் உட்காந்துட்டு திரும்ப ஊரில் வந்துட்டு கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கிறது நம்ம கூட்டம். இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அவனை ரசிகனாக கொண்டாடுறோம். அவன் நம்மளை வந்து வச்சுட்டு இதுதான் சொல்லிட்டு ஒரு பொறியாக நம்மளை பயன்படுத்தி
கொண்டுட்டு இருக்கிறோம். அந்த படம் பற்றி எனக்கு தெரியாது, வரட்டும், பார்த்தானா அது பிறகு என்னன்றது நம்ம பேசணும். இப்போ நீங்க ஒரு ஏமாந்துடக்கூடாதுன்றது தான் சொல்ல வரேன். இல்லையா, நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு மேல எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கிற ஆட்கள், உங்கள போல நபர்கள் தான் அந்த படத்த பார்த்து டீகோட் பண்ணி இவங்க பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மக்கள் கிட்ட வந்து சொல்லணும்யா. ஏன்னா இல்லை உண்மைதான் அது. அது எதை இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கர்ணன் வந்துச்சு, ஆமா, நீங்க நம்ப மாட்டீங்க, நான் அதை பெருமைக்குன்னே சொல்லலை. மாமன்னன் வடிவேல் நடிச்சது அந்த படம், தனபால் அவர்களுடைய வச்சுட்ட உடனே 2 நாள் விசில் அடிக்குது, திராவணம் ஆஹா ஓஹோ சாதி ஒழிப்பு பின்னிச்சுன்னு. டேய், இது முழுக்க மாரி செல்வராஜ் உங்க காசுல, உங்க கதையில, அவங்க உங்க பணத்துல உங்க திராவிடத்தை தாண்டா போட்டு பொழந்திருக்கிறான்னு சொல்லிட்டு முதல் வீடியோ நான் பெருமைக்கு சொல்லலை. ஏன்னா நான் அதை அந்த வரலாற்று கூட பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த சீன் நடந்துச்சு, சேர்ல எப்படி உட்கார வைக்க வேணாம்னு சொல்லிட்டு பண்ணது, பிளாஸ்டிக் சேரை கொடுத்து யார் பண்ணா, அதை யாரெல்லாம் பண்ண, எப்பப்பெல்லாம் நடந்தது, எங்கெங்கெல்லாம் நடந்ததுன்னு ஒரு 5 சம்பவத்தை சொல்லி இந்த படத்தை போட்டேன். அது அப்படியே பற்றிக்கிட்டு போச்சு. பிறகுதான் மாரி செல்வராஜ் திராவிடத்தினுடைய ஃபண்டில் அவங்களுடைய படத்துலேயே அவங்களே நடிக்க வச்சு போட்டு பொழந்துட்டான்னு அவங்களே அடிச்சுட்டாங்க. ஆமாம், முழுக்க திராவிடத்தினுடைய செயல்பாடு தான் அந்த மாமன்னன் படம். முழுக்க திராவிடம் எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்னலாம் செய்துகிட்டு இருக்குதோ அதைத்தான் டீகோட் பண்ணி அவங்கள வச்சு அடிச்சிருக்கிறாரு. அதில் ஒரு கிணத்துல விழுந்த சம்பவம் இருக்குல்ல, தாமிரபரணி சொல்ல வராங்க, புரியுதுல, நாசுக்கா பல இடத்துல போட்டு பொழந்துட்டாப்புல. இதுதான் நடந்தது. திரைப்படம் வந்துட்டு உங்களே வந்தால் அந்த மாதிரி தான் வரணும். அது அவர்களுடைய பணத்தில், அவருடைய தயாரிப்பில், அவர்களுடைய நடிகராக வச்சு, உதயநிதி வச்சு போட்டு மொத்தமும் பொழந்தாச்சு. எக்ஸ்போஸ் பண்ணல. என்னென்னா படிச்சிருக்கிறோம் பல விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு தெரியுது. இப்போ படிக்காத பிள்ளைங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அதுதான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறை வந்து தேடுது, நிறைய படிக்குது, நிறைய புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளோட ஒன்றும் பாய்ச்சலாக இருக்கிறாங்க. காலம் எல்லாம் கைக்கூடி வரும்னு தான் நமக்கு தோணுது. இப்படியான திரைப்படங்களை அதை வச்சு தான், அதுதான் சீமான் சொல்லுவார், எதை நீ ஆயுதமாக வச்சு என்னை வீழ்த்தினியோ அதையே வச்சு ஒன்று அடிக்கிறது. எந்த எந்த பார்ப்பனரை வச்சு எங்களை இன்ன வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உள்ள புந்துறோம்னு அதே பார்ப்பன கடப்பாரையை ஓந்தலையிலே இறக்குறேன்னு சொன்னது அதுதான். எந்த திரைப்படத்தின் மூலமாக எங்களை வீழ்த்தி இன்ன வரைக்கும் எங்களை ரசிக குஞ்சுகளாக வச்சுட்டு நீ ஆண்டுகிட்டு அதே திரைப்படத்தை நான் எடுக்கிறேன் சொன்ன உடனே திரைப்படம் முழுக்க சீமானுக்கு சீல் வைக்கிற மாதிரி எல்லா வேலையும் செய்து திராவிடம். புரியுதுல்ல? புரியுது. நம்மகிட்ட பணம் இல்லை. பணம் இருந்து யாராவது முன் படம் எடுக்க வந்தாலும் தியேட்டர் கொடுக்குற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? அவங்க கூட்டம் வச்சு படத்தை புறக்கணிக்கிறது. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு கார்வன் ஒரு படம் எடுத்தாங்க, பாத்திமா பரமசிவன். நல்ல ஒரு கருத்தை சொல்லுது, திராவிடத்தை உடைக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த படம் தியேட்டரில் வர்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே நீங்கள், புரியுதில்ல? மேதகு கிட்டுன்னு ஒரு தம்பி படத்தை எடுத்துன்னு வராது, நீங்கள் எங்கே தியேட்டரில் ஓட விட்டீங்களா அந்த படத்தை? ஓடிடியில் தான் வந்துச்சு. அதான் இந்த இதெல்லாம் உடையிறதுக்கான காலம் கொஞ்சம் நாள் ஆகும். மாறும்போது நமக்கான வாய்ப்பு கட்டாயம் வரணும். மாறுவதற்கு நமக்குள்ளாரே புறாண்டிக்கிட்டு நமக்குள்ளாமே புறம் பேசிக்காமல் ஒரு நோக்கம், ஒரு அதிகாரம் ஒரு இடத்துக்கு வரணுன்ற ஒரு அந்த பொது நோக்கம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த விஷயம் படப்பட்டு எல்லாமே. புரியுதுங்கய்யா. முருகன், தென்காசி மாவட்டம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து போன நபர்கள் நாம் தமிழர் கட்சி மீதும் சீமான் அவர்கள் மீதும் மிகவும் காட்டமாக விமர்சிக்க காரணம் என்ன என்ற கொஞ்சம் தெளிவாக விளக்கம் தரவும். நிகழ்ச்சி தொடங்கின முதல் நானே தான் கேள்வி கேட்டேன், அதற்கு நீங்கள் பதில் தரவில்லை, இதற்கு தருவீர்கள் என்று நம்பிக்கையுடன். இவர் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கேட்டிருக்காரு. இல்லை அது என்ன, அவர் வழக்கமாக அது வந்து நான் வந்து அதை மறுக்கவே இல்லை, மறுக்கவும் கூடாது. இப்போ நான் வந்து அந்த கட்சியில் இத்தனை வருஷமாக இருந்துகிட்டு இருக்கிறேன், நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு முரண்பாடு வந்தோடனே ஒரு பிளவு வருது, நான் வெளியேறினோடனே ஒரு விமர்சனம் பண்ணுறேன், எல்லாம் ஓகே, அதை மறுக்க முடியாது. ஏன்னா நான் உழைச்சிருக்கிறேன், சேர்ந்துருக்கேன், பேசியிருக்கிறேன். ஆனால் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். நான் என்ன செய்ய போகிறேன் அடுத்தது? எனக்கு தமிழ் தேசிய உணர்வு இருக்குது, புரியுதில்ல? நான் என்ன பண்ணுன்னு அடுத்தது யாராவது செய்கிறோம், நம்ம அடுத்த முன்னெடுப்பு ஏதாவது எடுக்கணுங்கிறீங்க. விலகின யாருமே நான் இன்ன வரைக்கும் நான் குறை சொன்னதில்லை, அவங்க விமர்சனம் பண்ணதே இல்லை. தம்பி கல்யாண சுந்தரம் விலகி போகிறப்ப கூட நான் பேட்டியாக எடுத்து போட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே திட்டமிட்டு தான் அந்த பேட்டிக்கு இல்லை. இன்றைக்கி புதன்கிழமை காலையில் வாங்க அப்படின்றாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அன்றைக்கி காங்கிரஸ் EVKS இளங்கோவன் உட்காந்து அவங்களுடைய உள்ள அரங்க கூட்டத்தில் வந்துட்டு இந்த கூட்டணி தர்மத்துக்காக மட்டும் இந்த ராஜீவ்காந்தி விஷயத்தை நம்ம தொடாமே விட்டுட்டோம், இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள், இந்த சிறையில் இருக்கிறவங்களாம் நம்ம பேசி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு திமிரா பேசின தகவல் வந்தோன்னா, ஐயா அதை பற்றி பேசலாம் ஐயா வாங்க அப்படின்றாரு. அன்றைக்கி தான் அந்த சம்பவம் நடக்குது. அதனால் அந்த பேட்டி தான் முதல்ல எடுக்கிறோம். பேசி முடிச்சோன்னே இப்போ கல்யாண சுந்தர விஷயம் எப்படி நீங்கள் வெளியில் பதில் சொல்லுதான்னு அது இப்போ இங்கேயே கேட்டுறேன், நீங்கள் சொல்லுங்களேன். அப்போ தான் அந்த பேட்டி வருது, அதை தான் எடுத்து முதல்ல போடுறோம். ராவணா தொடங்கினப்போ அது நடந்தது. பிறகு நான் யாருமே இன்ன வரைக்கும் வேலைக்கு போனவங்க நான் பேசுனது கிடையாது இன்ன வரைக்கும். அது அவங்களுக்கு ஆதங்க, நம்ம இருந்திருக்கிறோம், போயிருக்கிறோம். ஆனால் ஒரு எல்லை இருக்குது. இல்லை, நீ குறிப்பிட்ட ஒரு திட்டத்தோடு உட்காந்துக்கிட்டு, குறிப்பிட்ட சேனலில் உட்காந்துக்கிட்டு
நாள் முழுக்க அதையே பேசணுன்ற நோக்கம் என்னென்னா, நீ உண்மையிலே தமிழ் தேசியமாக தான் சீமான் தப்பு பண்ணுறாரு, நம்ம சரியானது பண்ணிட்டு போவோம், பேசியிருக்கணுமா இல்லையா, செய்யணுமா இல்லையா, அதுதான் அந்த தோழர்களுக்கு வைக்கிறேன். மற்றபடி அவங்க பேசக்கூடிய விமர்சனம்ன்றது அவங்களுக்காக நான் 3 வருஷமாக உழைச்சிருக்கிறேன், இருந்திருக்கிறேன். இப்படி தூக்கி பட்டுன்னு விலைக்கு விட்டுட்டாருன்னா விளக்குறதுக்கான வாய்ப்பு என்னென்னா நீங்கள் தான். அது பேசாமல் 1 வருஷம் இருங்கன்றாங்க, இல்லை பேசாமல் விட்டுரு பார்க்கலான்னு. நீங்கள் பேசாமல் இருந்துட்டு இருந்தீங்கன்னா திரும்ப உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி 2-3 பேர் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அது அவங்களுக்கும் தெரியும், விலைக்கு போனவங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி டாப் லெவலில் வந்திருக்கிறவங்களாம் இதுக்கு முன்னாடி 2-3 முறை சீமான் 2-3 முறை ஒத்தி வச்சு விலைக்கு வச்சவங்க தான் அப்படின்றது நல்லாவே தெரியும். அது முரண்பாடு இருக்கும். நான் அதுக்காக அவங்க மேலே விமர்சனத்தை எப்பவும் வைக்க மாட்டோம். அதை வைக்கிறது சரியானதாக இல்லை. நேற்று வரைக்கும் அவங்க இந்த இதில் நல்லா தான் இருந்தாங்க. விலகிட்ட உடனே வருணை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு நான் பேசுறது அயோக்கியத்தனம். அது நல்லதில்லை. கட்டமைப்பில் இருக்கிறவங்களும் யாரும் அந்த மாதிரி பேசவும் கூடாது. பேசுனதில்லை எனக்கு தெரிஞ்சு. அவர்கள் ஒன்று போய் பேசக்கூடிய நபர்களை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வருண் நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, நீங்கள் தொடர்ந்து இங்கே வந்து குறி வச்சு தாக்கிக்கிட்டே இருக்கும்போதும் அவன் மேலே விமர்சனத்தை வைக்கிறாங்க. அது கூடாது, அது நல்லதல்ல. உண்மையான தமிழ் தேசிய உணர்வு இருந்துச்சுன்னா அவ்வளோதான், சரி நம்ம ஆக்கப்பூர்வமாக எதனா ஒன்று செய்வோம் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்களே வழி இது இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்ல வரோம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.